ஔவையாரின் பொன்மொழிகள் குழந்தைகளுக்கு புரியும் வண்ணம் ஒவ்வொரு பொன்மொழியும் தனித்தனி கதைகளாக வடிவமைக்கப்பட்டு இங்கு தரப்படுகிறது. அதை ஒவ்வொன்றாய் பார்ப்போம். நாகலாபுரம் என்ற கிராமத்தில் ராமன் என்ற நெசவுத் தொழிலாளி வாழ்ந்து வந்தார். அவர் ஒருநாள் சந்தைக்கு போய் திரும்பும் வழியில் ஒரு ஆலமரத்தடியில் புதையல் ஒன்றைக் கண்டார். அந்த புதையலை தோண்டி எடுத்து பெட்டியை திறந்து பார்த்தபோது பழங்கால தங்க நாணயங்களும் நகைகளும் இருந்தன. புதையலை வீட்டிற்கு கொண்டு வந்த ராமன் தனது மனைவிக்கும் பக்கத்து வீட்டாருக்கும் காட்டி பெருமைப்பட்டுக் கொண்டிருந்தார். புதையல் கிடைத்த பெருமையில் ராமன் ஊரின் நடுவே எல்லோருக்கும் முன் நான் பெரிய பணக்காரனாகிவிட்டேன் என்று பெருமையுடன் பறைசாற்றினான். ஊர்க்காரர்கள் சந்தேகத்துடனும் பொறாமையுடனும் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருந்தனர். பெரியவர் ஒருவர் சுலபமாக கிடைக்கும் பணம் ஆபத்து நிறைந்தது என்று கூறினார். யாருடைய அறிவுரையையும் கேட்காமல் ராமன் தனக்கு கிடைத்த புதையலை வைத்து விலையுயர்ந்த ஆடைகளையும் ஆபரணங்களையும் வாங்கிக் குவித்தார். ராமனுடைய கர்வத்தால் அவனுடைய நண்பர்கள் மற்றும் பக்கத்து வீட்டுக்காரர்கள் அவனை ஒதுக்க ஆரம்பித்தார்கள். நாட்கள் கடந்தன. அந்த புதையல் ஏதாவது சாபக்கேடாக இருக்கலாம் அல்லது யாருக்காவது உரிமையுடையதாக இருக்கலாம் என்று ஊர்மக்கள் பேசிக் கொண்டார்கள். ஒருநாள் இரவு முகமூடி திருடர்கள் ராமனுடைய வீட்டில் புகுந்து எல்லா சொத்துக்களையும் கொள்ளையடித்துச் சென்று விட்டார்கள். மறுநாள் சொத்துக்களை பறிகொடுத்த ராமன், ஐயோ, எல்லா சொத்துக்களும் போய்விட்டன என்று கதறிக்கொண்டு தெருவில் ஓடி வந்தார். ராமனின் கோலத்தைக் கண்ட சின்னத்தாய் என்ற கிழவி, உடையது விளம்பேல் என்று அவ்வை சொன்னதை கேட்டதில்லையா நீ? உன் சொத்துக்களைப் பற்றி பறைசாற்றிக் கொண்டிருந்ததை திருடர்கள் கேட்டுவிட்டார்கள். ஆகையால் பறிகொடுத்துவிட்டு நிற்கிறாய் என்று கூறினார். ராமன் தன் தவறை உணர்ந்து தலை குனிந்து நின்றான். ஊரார் அவனை பரிதாபமாகப் பார்த்தார்கள். அதன்பின் ராமன் தனது கர்வத்தை விட்டு தன் பழைய தொழிலான நெசவுத் தொழிலை ஆரம்பித்தார். ராமனது உழைப்பை பாராட்டி ஊர்க்காரர்களும் அவனுக்கு ஆறுதல் கூறினர். ராமன் தனக்கு நேர்ந்த கதையை கூறி கிராமத்தில் உள்ளவர்களை எப்போதும் பெருமை கொள்ளாதீர்கள் என்று கூறினார். அவரது கைவண்ணத்தில் ஆடைகள் நல்ல தரமாகவும் அழகாகவும் இருந்ததால் அந்த ஊரில் மட்டுமல்லாது பக்கத்து ஊரிலும் பெயர் பெற்றது. பல வருடங்களுக்குப் பின் ராமன் மரியாதைக்குரிய ஊர்பெரியவராக மாறி சொத்துக்கள் சேர்ந்தாலும் அடக்கத்துடன் இருந்தார். ஊரில் திருவிழா ஏற்பாடுகளை முன்னின்று நடத்தி எல்லோருடனும் சந்தோஷத்துடன் இருந்தார். ஊர் மக்கள் ராமனின் அறிவுரையை கேட்டு மகிழ்ந்து அவருக்கு வாழ்த்துக்கள் கூறினர். அவர் பதிலுக்கு, உடையது விளம்பேல் என்பதை மறவாதீர்கள் என்று கூறினார்.